மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர் சாலையில் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் வகையில் மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர் சாலையில் உள்ள உழவர் சந்தைக்கு அருகே வல்லமை என்ற அறக்கட்டளை மலிவு விலையில் ஏழை மக்களுக்கு உணவை வழங்கி வருகின்றது. இந்த தொண்டாற்றி வருபவர்கள் கொல்கத்தாவில் ஆட்சியராக பணியாற்றி வரும் பரூப் IAS பெற்றோர்களான உதயகுமார் மற்றும் அக்ஷதாதா. இவர்கள் இணைந்து தங்கள் தோட்டங்களில் விளையும் காய்கறிகள், தாங்கள் வளர்க்கும் கால்நடைகள் மூலம் கிடைக்கும் பால் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு குறைந்த விலைக்கு உழவர் சந்தைக்கு வரும் வியாபாரிகள், ஏழை எளிய தொழிலாளிகள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு உணவை விற்பனை செய்து வருகின்றனர். இங்கு காலை மற்றும் மதிய வேளையில் முதலில் வரும் 200 பேருக்கு டோக்கன் முறையில் உணவு வழங்கப்படுகிறது. ஒரு டோக்கன் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இது குறித்து மலிவு விலையில் உணவு வழங்கி வரும் அக்ஷதா கூறுகையில், ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கொடுக்குறது அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து 150 ஆக்கணும். இப்போ 200, 250, நேற்றுலாம் 300 வரைக்கும் போயிடுச்சுங்க. அதனால் எல்லோரும் மக்கள் இன்னும் ஃபஸ்ட்டு காலை மட்டும்தான் ஆரம்பித்தோம். இப்போ மத்தியானமும் போடுறோம். இப்போ ஒரு 1 வீக்காக மத்தியானமும் கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் நைட்டும் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. எங்களால் காலை மத்தியானம் நல்லா பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. மேலும் இந்த மலிவு விலை உணவு குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், நான் உழவு சந்தையில் வியாபாரம் பார்க்குறேன்ப்பா. அங்கேருந்து எங்கள் மக்கள் பூராமே இப்போ இங்கே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. காலையிலையும் இங்கே தான் வாங்கி சாப்பிட்றோம், மதியத்துக்குமே இங்கே தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு வீட்டில் போய் சாப்பாடுலாம் இங்கே காய்ச்சி கொடுக்குற டைம்லாம் இல்லை. நாங்கள் எங்கனுக்குள்ளே வாங்கி சாப்பிட்டு போயிடுறோம். எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. வேணுங்க சாப்பிட்றோம். பையன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒன்றும் குறை இல்லை. ஒருத்தரோட வயிறு நிறைஞ்சிருது, அதுவே போதும் எங்களுக்கு. நாங்கள் தறி அடிக்கிறவங்க இந்த சாப்பாடு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து வாங்கிட்டு போகிறோம். ஊர்லேருந்து வரேன், நத்தப்பட்டிலேருந்து உழவு சந்தைக்கு வரோம். உழவு சந்தையில் வந்து வியாபாரம் விற்றுட்டு இங்கே சாப்பாடு போடுறாங்க. நான் வாங்கி சாப்பிட்டுக்கிருக்கேன். சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி போவேன். ரொம்ப மலிவான ரேட்டு, 5 ரூபா. ஒரு இட்லி 2 ரூபா, ஒரு சாப்பாடு 5 ரூபா, அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏழை மக்கள் ரொம்ப மிக பலனடைகிறாங்க. ஏழை எளிய மக்களின் தேவை அறிந்து குறைந்த விலைக்கு உணவு விற்பனை செய்யும் இந்த தம்பதியினரின் செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்தி சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.